ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலில் நடித்த நடிகைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரண்ட்டாக கூட கண்ணெதிரே தோன்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸாக சன் டிவியில் வானத்தை போல அப்படின்ற சீரியலில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணெதிரே தோன்றினாள் சீரியல் வந்து பண்ணாங்க. இந்த நடிகைக்கு தான் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து கல்யாணம் நடக்க போகுது. என்னடா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, ஆனால் மேரேஜை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கே ஸ்வேதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. நலங்கு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட தமிழில். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் காஸ்டியூமில் ரொம்ப அழகாக ரெடியாகிருக்காங்க. நம்மளோட ஸ்வேதாவும் அவங்களோட வருங்கால கணவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அடுத்தடுத்த தினங்களில் வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக நடந்து மேரேஜ் வந்து உடனே நடக்கும். அது கன்ஃபார்ம் தானே. ஏன்னா ஹல்தி, மெஹந்தி, சங்கீத் அந்த மாதிரி சொல்லிட்டு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டுருக்கோம். மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட ஸ்வேதாவுக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே அவங்களோட மேரேஜ் அப்டேட்ஸையும் கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி கண்ணெதிரே தோன்றினாள் சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது வருமா அப்படின்றத பற்றி தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.